பிரமாதம். இந்த ஃபேமிலி அப்புறம் இந்த ஃபேமிலியோட வில்லா எப்ப பார்த்தாலும் மும்பை லோக்கல் மாதிரி கச்ச கச்ச கச்சனி தான் இருக்கும். இன்னைக்கு எப்படி இவ்வளோ காலியா அமைதியா இருக்கு? ஒருவேளை இங்க இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏதாவது ஒரு மூலையில உட்காந்து பிளானிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என்ன? காட், ஒருவேளை கிருத்திகா எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டாளா என்ன? அவளுக்கு எனக்கு நடுவில் டாக்டர் வீட்டில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டாளா என்ன? ஓ காட், ஒருவேளை கிருத்திகா இங்க இருக்கிறவங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லியிருந்தானா, டாக்டர் வீட்டில் எனக்கு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லியிருந்தானா, நான் பயங்கரமா மாட்டுவேனே. அவங்க எல்லாரும் என்கிட்ட 1000 கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் என்கிட்ட பதிலும் இல்லை. காட், இல்லை இல்லை இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ. கிருத்திகா இந்த வீட்டில் இருக்கவங்கிட்ட யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா நாங்கள் இருந்து வந்த அப்போ அந்த அப்பாவே கிருத்திகா ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆக்சுவலாக குற்றவாளி நான் தான், ஆனால் குற்றவாளி கூண்டில் அவளை நிற்க வச்சிருக்கேன். நான் அட்டகாசமா அவளை என்னுடைய பாட்டிலில் இறக்கிட்டேன். நீ அதை பார்க்கலையா பிருத்வி? நீ அங்கிருந்து வெளியே வந்தப்போ அவ பிருத்வி பிருத்வி, இதோ கிருத்திகா வந்துட்டா. அப்பாவே கிருத்திகா. நான் 3 என்றதுக்குள்ள அவ என் முன்னாடி வந்து நிப்பா. 1 2. பிருத்வி, பிருத்வி, பிருத்வி ஒரு நிமிஷம் நில்லுங்க. பிருத்வி, நான் சொல்றதை கேளுங்க. பிருத்வி, போச்சு. என்னாச்சு கிருத்திகா? டாக்டர் தீபாலினி என்கிட்ட பிருத்வி வீட்டுக்கு வந்தாருன்னு சொன்னாங்க. உங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டையாமே. என்னாச்சு கிருத்திகா? நான் பிருத்விய அவரை மேல நான் தப்பான பழி சுமத்திட்டேன். நான் எதுக்காக இப்படி கண்டதெல்லாம் நினைச்சு இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல. அவரே என்கிட்ட பேச மாட்டாரு. நீ அப்படி என்ன சொன்ன? இங்க பாரு, ஆக்சுவலா பிருத்வி ரொம்ப சென்சிபிள். பட் ஐம் ஷியோர் நீ கண்டிப்பா பெருசா ஏதாவது சொல்லிருப்ப. உனக்காக வேணா நான் போய் பிருத்வி கிட்ட பேசுறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. நான் பாத்துக்கிறேன். Are you sure? ஆல்மோஸ்ட். என் கையில எவ்வளவோ ஆதாரம் கிடைச்சது தெரியுமா? நான் நிறைய ஆதாரங்களை இதுக்காக கலெக்ட் பண்ணேன். அது எல்லாமே ஷர்லின் பக்கம் தான் திரும்பிச்சு. கரண், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் உன்கிட்ட ஆல்ரெடி 1 சொன்னேன். அக்ஷய் ஃபோன் என் கையில கிடைச்சதுன்னு சொன்னல, அதுல கூட முட்டாள் நம்பர் 3ன்னு ஒரு நம்பர் சேவ் ஆயிருக்குன்னு சொன்னல. ஆனா அந்த நம்பர் யாரோட நம்பர்னு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோனை ரிப்பேர் பண்ணி எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுல நாங்க பார்த்தப்போ முட்டாள் நம்பர் 3 அந்த பேர்ல எந்த நம்பர் சேவ் ஆயிருக்குன்னா அது வேற யார நம்பரும் இல்ல, ஷர்லினோட நம்பர் தான். அதுக்கு ஷர்லினோட நம்பர் முட்டாள் நம்பர் 3ன்னு சேவ் ஆயிருக்கு. சரி, ஏதாவது கனெக்ஷன் இருக்கும். ஆனா இதை வச்சு அவ கொலைகாரின்னு நிரூபிக்க முடியாது. ஐ நோ, வெறும் இதை வச்சுட்டு ஷர்லின் தான் குற்றவாளின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நாங்க ஒரு ஸ்டெப் மேல போய் இன்னொன்னையும் கண்டுபிடிச்சோம். ஸ்லிப்பர் இங்க இருக்கு. அப்படின்னா ஷர்லின் வேணும்னே அவளோட அழுக்கான ஸ்லிப்பரை மஹிரோட ரூம் வாசல்ல போட்டிருக்கா. அப்பதான் அவ செஞ்ச காரியத்துக்கு யாருக்குமே அவ மேல டவுட் வராம இருக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கா. ஏன்னா மஹிராவை யாருக்குமே பிடிக்காது. அதோட ரொம்ப ஈஸியாவே அவ தான் கொலை பண்ணிருப்பான்னு பிலீவ் பண்ணலாம்ல. அதனால்தான் அவ அவளோட ஸ்லிப்பரை மஹிரோட ரூம்ல வச்சிருக்கா. பழி மஹிரா மேல போடலாம்னு நினைச்சிருக்கா. அதுதான் அவளோட ஐடியாவே. ஸ்ருதி பயங்கரமா கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஏதாவது அர்ஜென்ட் வேலையா இருக்குயா? திறந்துடலாம், இல்லைன்னா உடைச்சிருவாங்க. கதவை திறங்க. சமீர், நான் திறக்க மாட்டேன், நீயே தர. மாமா என்னாச்சு? கரண் நில்லுங்க மாமா, என்னாச்சு? கரண் மாமா எங்க போறாரு? அட, நான் ஷர்லின் பத்தி அவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதான் அவன் கோவமா போறான். இல்லையே. ஐயோ வேண்டாம் கரண், இருங்க. கரண், நீயா? நீ எப்படி வீட்ல? என்னாச்சு? என்னை பார்த்து எதுக்கு நீ பயப்படுற?
ஏன் இப்ப கண்டபடி உளர்ற? நான் திரும்பி வந்ததை பார்த்து உனக்கு சந்தோஷமே இல்லை? இன்னும் போலீஸ் என்ன அனுப்பி வச்சுட்டாங்க. என்ன போலீஸ்க்கு உண்மையிலேயே கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்துட்டு இருக்காங்க. நேரா இங்கே தான் வராங்க ஒன்னு அரெஸ்ட் பண்றதுக்கு. ஏன் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? என்ன இதுக்கு போலீஸ் பிடிக்க வரணும்? ஏன் நீ உன்னோட ஸ்லிப்பரை மஹேராவோட ரூம் வாசல்ல எதுக்கு விட்ட? இதோ உன்னுடைய இந்த இயரிங் எங்களுக்கு மேகா வீட்ல கிடைச்சது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதோடைய இன்னொரு ஜோடி எனக்கு உன்னுடைய ரூம்ல கிடைச்சது. நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். குறைஞ்சபட்சம் என் குழந்தைய பத்தியாவது யோசிக்கலாம்ல. எக்ஸ்கியூஸ் மீ, கேடு கெட்ட தந்திரக்காரி ஷர்லின், நீ உண்மைய எவ்வளவு மறைக்க முயற்சி பண்ணாலும் இனிமே உன்னால எங்க கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. அண்ட் ஐம் வார்னிங் யூ, ஒருவேளை அக்ஷயோட கொலையில உன்னோட கான்ட்ரிபியூஷன் சின்னதா இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட போறதே இல்லை. கரண், ப்ளீஸ் பிரீதா, என்னை கொஞ்ச நேரம் தனியா விட்டுரு. என்னாச்சுக்கா? கரண் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு கேக்குறான். அடடா, என்ன அப்படி பார்க்குற? நானே தான். நீ இங்க எப்போ, எங்க, எப்படி? நம்ப முடியலையே. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்னுடைய கிளி தண்டாவ ஜெயிலுக்கு அனுப்பலான்னு இருந்தனே, ஆனா நீ இங்க வந்துட்டியே. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன சொல்லியிருப்பேன்னு தெரியும். ஜெயிலுக்கு கூட நான் இதை தான் சொல்லியிருந்தேன். உன்னை பார்த்ததுல சந்தோஷம்னு சொன்னேன், இங்கேயும் அதை தான் சொல்றேன். ஜெனியூன்லி உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவியே, அது என்னாச்சு? நான் தான் கரண், நான் இப்படி அப்படி இந்த மாதிரிலாம் சொல்லுவியே. ஜெயிலை விட்டு நீ எப்படி வெளியே வர சாத்தியமாச்சு? செவுத்த உடச்சிக்கிட்டு வந்துட்டியா என்ன? இல்ல போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுத்துட்டியா? எப்படி வெளியே வந்த? செவுத்தை உடைச்சிட்டு வந்தேன். 2-3 போலீஸ்காரங்களை அடிச்சு தூக்கிட்டேன். என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்காத. ஏற்கனவே நான் மண்டை காஞ்சு போயிருக்கேன். ஏதாவது ஏடா கூடமா பேசி திட்டு வாங்காத. வெரி பேட், வெரி பேட். ஒருவேளை நிஜமாவே நீ செவுத்த உடச்சிட்டு வந்திருந்தா அது நல்ல விஷயம் இல்லையே. அப்படின்னா நீ கிரிமினல், ரவுடி. அதோட என்ன அடிப்பியா? முடிஞ்சா கையை வச்சு பாரு. நீ என்ன நினைச்ச நான் வளையல் போட்டுட்டு இருப்பேன்னா? நீ என்கிட்ட உண்மையிலேயே அடி வாங்கணும்னு நினைக்கிறியா என்ன? வழியை விடு. நான் உன் மேல கை வைக்கிறதா இல்லை. ஏன்னா நீ வேஸ்ட் ஆஃப் டைம். வேஸ்ட் ஆஃப் டைமா? எப்படி எப்படி? நீ பண்ண காரியம் இருக்கே அதுவா? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கியே. ஆக்சுவலி உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வரல, பரிதாபம் தான் வருது. ஆனா உன்னை இங்க பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஃபீலிங் வருது தெரியுமா? கிரிமினல் ஃபீலிங். சொன்னா கேட்க மாட்டேன்ல. வெரி பாத்து கருணாண்ணா, கருணாண்ணா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? நீங்க திரும்பி திரும்பி வந்துட்டீங்களா? நான் உங்களை ரொம்ப இல்ல கிருத்திகா, நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகல. என்னால இங்க இருக்க முடியல. அண்ணா, என்னாச்சு பிருத்வி? மன்னிச்சிடுங்க, அவரு கோவத்துல ஏதாவது அதுக்கு ரொம்ப கொஞ்சம் வேகமா harsh-ஆ- அடிச்சிட்டான். நான் அவர் சார்பா மன்னிப்பு ஒரு கேட்கிறேன். நிமிஷம், ஒரு மன்னிச்சிடுங்க நிமிஷம் ப்ளீஸ். பாத்து இங்க வாங்க, உட்காருங்க. பிருத்வி, உங்களுக்கு ஓகே தானே? ஐம் ரியலி சாரி. உட்காரு உட்காரு உட்காரு. பிருத்வி, அது நான் அண்ணன் சார்பா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கோவத்துல இருந்தாரு, அதான். கிருத்திகா, உங்க அண்ணன் நேத்து என்ன தள்ளி விட்டான், இன்னைக்கு என்ன தள்ளி விட்டுருக்கான். இனிமேல் வருங்காலத்தை கூட என்ன தள்ளி இல்ல, விடலாம். அது வந்து அதெல்லாம் நான் பொறுத்துப்பேன்.
நேத்தும் அனுபவிச்சேன், இன்னைக்கும் அனுபவிச்சிருக்கேன், வருங்காலத்திலயும் அனுபவிப்பேன். ஆனா உனக்காக மட்டும்தான் கிருத்தி, உனக்காக மட்டும்தான். ஏன்னா நான் உன்னை உண்மையாவே காதலிக்கிறேன். ஆனா நீ என்ன உண்மையா காதலிக்கவே இல்லை. இல்ல இல்ல ஆமா, அந்த one side. மாதிரிலாம் One இல்ல, side காதல் இல்ல மாதிரி பிருத்வி. ஏன்னா நீ என்ன சந்தேகப்படுற. இன்னைக்கு நீ என்ன பண்ண? இன்னைக்கு நீ என்ன நம்பவே இல்லை. சொல்லு, இல்ல சொல்லு, நீ இன்னைக்கு என்ன சந்தேகப்பட்டியா இல்லையா? சந்தேகப்பட்டல. பிருத்வி ஐ அம் சாரி பிருத்வி. நான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். ரெண்டு என்ன பேரும் மன்னிச்சிருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கும் போது நம்பிக்கை இருக்கணும். ரெண்டு பேரும் உண்மையா காதலிக்கும் போதுதான் அங்கதான் உண்மையான காதல் மலரும். இங்க பாரு, இன்னைக்கு நான் உன்னுடைய சாரியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு மட்டும் கடைசி முறையா, இன்னைக்கு கடைசி முறையா நான் உன் சாரியை அக்செப்ட் பண்றேன். நாளையில இருந்து நீ என்ன சந்தேகப்பட்டாலோ இல்ல என்ன நம்பலனாலோ என்னால கேரண்டி தர இல்ல இல்ல முடியாது. இல்ல நம்ம உறவுக்கு கேரண்டி தர முடியாது கிருத்திகா. ஒருவேளை நீ என்ன உண்மையா காதலிக்கிறதா இருந்தா இனிமேல் நீ என்ன சந்தேகப்படாத. என்ன நீ நம்பு. ஆமா, it கண்டிப்பா really hurts. கண்டிப்பா பிருத்வி, நான் உங்களை நம்புறேன், சந்தேகப்பட மாட்டேன். 2 நிமிஷம் என்ன தனியா விட்டுரு. ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் மை செல்ஃப். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. தனியாவா? ப்ளீஸ் 2 நிமிஷம் என்ன தனியா விட்டுரு. நான் திரும்ப உங்ககிட்ட பேசுறேன். ப்ளீஸ். I'll be okay, okay? I'll be பாத்துக்கோங்க. okay. நீ போ. என்னை எங்கள் வீட்டில் பார்த்ததும் உனக்கு சந்தோஷமா இல்லை? தெரியுமா, போலீஸ் என்ன விட்டுட்டாங்க. ஏன்னா போலீஸ்க்கு உண்மையிலேயே கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க வர்றாங்க, நேராக இங்கே தான் வராங்க உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. உன்னுடைய இந்த இயரிங் எனக்கு மேகா வீட்ல கிடைச்சது. இன்னொன்னு தெரியுமா, இதோட இன்னொரு ஜோடி உன்னுடைய ரூம்ல கிடைச்சது. நீ உண்மையை எவ்வளோ வேணாலும் மறைக்க முயற்சி பண்ணலாம், ஆனா இனிமே உன்னால எங்க கிட்ட இருந்து உண்மையை மறைக்கவே முடியாது. அண்ட் ஐம் வார்னிங் யூ, ஒருவேளை அக்ஷயோட கொலையில உன்னோட கான்ட்ரிபியூஷன் சின்னதா இருந்தா கூட நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். பேபி, என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஏன் இவ்வளவு மூட் அவுட்டா இருக்க? அந்த கரண் லூத்ரா என்னையே வந்து மிரட்டுறான். அவன் எவ்வளவு திட்டினா தெரியுமா? How could he? அந்த கில்லி தண்டா பிளேயரா? அதுவா காரணம்? ஒருவேளை நீ அந்த கில்லி தண்டா பிளேயரால டென்ஷனா இருந்தனா அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. அவனால அவன் மூட கெடுத்துக்க வேண்டாம். ஏன் டென்ஷன் ஆக வேண்டாங்கிற? அவனு சாதாரணமான ஆளா? அவன் கரண் லூத்ரா. உன்னை நீயே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காத. நீ யாரு? இந்த மர்டர் மிஸ்டியோட மர்டரர். அதோட மர்டரர்ஸ் இருக்காங்களே, யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க, பயப்படவே மாட்டாங்க. பயப்படாத. அதோட அந்த கில்லி தண்டா பிளேயரை பார்த்து நீ சுத்தமா பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவன் என்னையும் பயமுறுத்துறதுக்கு முயற்சி பண்ணான், ஆனா அவன் முட்டாளா இருக்கான். நான் யாருங்கிறத அவன் மறந்து போயிடுறான். நான் த கிரேட் பிருத்வி சிங்கம். அப்புறம் நீ என் பெண் சிங்கம். நான் உன்னை கேட்கட்டுமா பேபி? காட்டுடைய ராஜா யாரு? சிங்கம். எதுக்காக? அந்த சிங்கம் வேகமா ஓடுறதுக்காக இல்ல, சிறுத்தை கூட தான் ஃபாஸ்டா ஓடும். அது மரத்துல வேகமா ஏறுன்றதுக்காக இல்ல, மரத்து மேல குரங்குங்க கூட தான் ஏறும். மரத்து மேல ஏறுறதுக்கு குரங்குங்க நல்ல பிஹெச்டி பண்ணிருக்குதுங்க. அது ஒன்றும் வெயிட்டா இருக்கிறதுனால மட்டும் இல்ல, ஏன்னா யானை கூட தான் வெயிட்டா இருக்கு. அப்படிலாம் இருந்தும் காட்டுடைய ராஜா யாரு? சிங்கம். ஏன்? மூளை. ஏன்னா சிங்கத்துக்கிட்ட மூளை இருக்கு. அதுக்கு எல்லாமே தெரியும், எப்போ எங்க யாரை எப்படி அட்டாக் பண்ணுங்கிறது. அதே மாதிரிதான் இந்த சிங்கத்துக்கும் அந்த பெண் சிங்கத்துக்கும் கண்டிப்பா தெரியும், எப்போ எங்க யாரை எப்படி அட்டாக் பண்ணணும்னு தெரியும். நம்மளால ரொம்ப நல்ல ஹீரோவை கூட வில்லனா நிரூபிக்க முடியும் பேபி, இல்லையா? இந்த ஃபேமிலி இருக்காங்களே, அவங்கள பத்தி அவங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்க முட்டாளுங்க. அவங்களுக்கு தெரியாது அவங்க எல்லாரையும் விட ஒரு பவர்ஃபுல்லான புத்திசாலிங்க இருக்காங்கன்னா அது நம்ம 2 பேரும் தான். இதெல்லாம் மூளையோட விளையாட்டு பேபி. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நான் மூளையை வச்சு கிருத்திகா கிட்ட எப்படி எல்லாம் விளையாடினேன்னு. அவளை என் பாட்டில இறக்கிக்கிட்டேன். குற்றவாளி நான் தான், ஆனா நான் கூண்டுல நிக்க வச்சு தினமும் அவளை என் மேல சந்தேகப்பட்டா, ஆனா தன்னை குற்றவாளின்னு அவ தான் ஹீரோ மாதிரி பேசுறத நிறுத்து.
இன்னைக்கு நாம பயங்கரமா மாட்டிக்கிட்டோம். அங்க நான் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நீ நான் 2 பேரும் லூத்ரா ஹவுஸை விட்டு வெளியே போயிருப்போம். என்ன நல்லதா போச்சு, அந்த டாக்டர் பேச்சு வாக்குல கிருத்திகா வீட்டுக்குள்ள இருக்கிறத என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் உடனே யோசிச்சு என் ஸ்டோரியை நான் மாத்திட்டேன். வாட்? நீ ஸ்டோரி எப்படி என்ன பண்ண? என்ன ஸ்டோரி சொன்ன? நான் டாக்டர் கிட்ட என்ன சொன்னேன்னா எல்லாத்தையும் பார்த்து அவங்க தப்பா எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். டாக்டர், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஹஸ்பண்ட் லண்டன்ல இருக்காரு, பிசினஸ் ட்ரிப்க்கு போயிருக்காரு. ஆனா நீங்க உங்களோட ஹஸ்பண்டோட வரேன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க. ஐம் ரியலி சாரி டாக்டர், நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். அது ஏன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நடுவில் நிறைய சண்டை நடக்குது. நான் அதை என் வீட்டாளுங்க கிட்ட சொல்ல முடியாது. அதோட வீட்டுடைய மானத்தை காப்பாத்த நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த நிலைமையில நான் தனியா வந்திருக்கேன்னு நினைப்பீங்கல்ல. ஸோ ஐம் ரியலி சாரி, நான் உங்ககிட்ட இவ்வளோ பெரிய போய் சொல்லிட்டேன். பட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ப்ளீஸ் கிருத்திகா கிட்ட போய் கிளியர் பண்ணிடுங்க. இல்லைனா என்னை பத்தி என்ன யோசிப்பாலோ தெரியல. சரி, நான் இப்போ வந்துடுறேன். அப்படியா? அவ்வளவுதானா? போலீஸ்காரங்க பண்ண தப்பு இருக்கே, அதை நாம சரி பண்ணலாம். எப்படி? அப்படிதான். அதுவும் நீ எப்படி டாக்டரை வச்சு கதையை மாத்தி கிளைமேக்ஸை சேஞ்ச் பண்ணல, அதே மாதிரி நாம போலீஸ்காரங்க பண்ண தப்பா கரெக்ட் பண்ணலாம். பிருத்வி, நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது? நீ சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா சொல்லு. நீ என்னதான் சொல்ல வர? நேரடியா தான் சொல்றேன், நான் உளரல. அந்த கில்லி தண்டா பிளேயர் இப்ப வெளியே தான் இருக்கான். ஒருவேளை அவனும் பிரீத்தாவும் முடிவெடுத்தாங்கன்னா, அக்ஷய் மர்டரை கண்டுபிடிச்சு தீரணும்னு நினைச்சாங்கன்னா, இந்த கேஸை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா நீ தப்பிக்க முடியாது பேபி. எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக தான் இருக்கு. ஒருவேளை நீ மாட்டினா அப்புறம் நானும் மாட்டிப்பேன். நம்ம 2 பேரும் மாட்டுவோம். பேபி, ஒரு விஷயம் சொல்றேன், நீ நான் 2 பேரும் ஒன்னு சேர்ந்தனா சூப்பர் பவரா மாறிடுவோம். அதே மாதிரி அந்த கில்லி தண்டா பிளேயரும் பிரீத்தாவும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா அவங்களும் சூப்பர் பவரா மாறிடுவாங்க. அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா அவங்கள நம்மளால தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம 2 பேத்துக்குமே கேஸ் என்னன்னு தெரியும். இந்த கேஸுடைய குற்றவாளியே தெரியும். நீ உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது பேபி. லிசன், இப்ப இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ட் என்னது? இப்ப இம்பார்ட்டன்ட் அக்ஷயோடைய மர்டர் சார்ஜஸ்ல அந்த கில்லி தண்டா பிளேயர் குற்றவாளி நிரூபணமாகணும். ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா உன் மண்டைக்குள்ள இருக்க எல்லா கவலையும் போயிடும், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் கமான் பேபி, நீ உன் வாழ்க்கையை வாழுன்னு சொல்லுவேன். ஆனா அந்த கில்லி தண்டா பிளேயர் மட்டும் ஜெயிலுக்கு வெளியே இருந்தானா இந்த உலகத்துடைய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் உன் மண்டைக்குள்ள தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசி, இந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படும்னு. இல்ல பேபி, ஆனா நம்ம கரண ஜெயிலுக்கு அனுப்ப என்ன பண்றது? இது யாருடைய போன்? ஏன் போன் தான். உன்னோட போனா? ஸ்பேர் போன் பேபி. 2 நம்பர் வேலைக்காக ஒரு போனை எப்பவும் நான் என் கிட்டயே வச்சிருப்பேன். இதை வச்சு என்ன பண்ண போற? பேபி, இன்னைக்கு நீ என்னை காப்பாற்றணும். கிருத்திகா கிட்ட கையும் களவுமா மாட்டாம தப்பிச்சிட்டேன். இப்போ நான் காப்பாற்றணும். உன்னை, என்ன, நம்மள, நம்முடைய குழந்தைய, அப்புறம் நம்ம லைஃபை. ஹலோ, இன்ஸ்பெக்டர் பேசுறேன், சொல்லுங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், குற்றவாளி அந்த கரண் இப்போ தப்பிச்சாருன்னு கேள்விப்பட்டனே. ஜெயிலிருந்து ஓடிட்டாரா? ஆமா, யார் பேசுறது? இன்ஸ்பெக்டர், என்கிட்ட உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் குற்றவாளி கரண் அவன் பழைய வீட்டில் பார்த்தேன். அந்த கரனுடைய பழைய வீடு எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. உங்களுக்கு அட்ரஸ் கண்டிப்பா தேவைப்படாது இல்லையா இன்ஸ்பெக்டர்? ஆல் தி பெஸ்ட். பேபி, இப்ப நீ இப்படி பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? அரெஸ்ட் வாரண்ட். அப்படின்னா? அதாவது அந்த கில்லி தண்டா பிளேயர் பேக் டு த போலீஸ் ஸ்டேஷன், பேக் டு த ஜெயில் ஹவுஸ். கம்பி எண்ணி சாக வேண்டியதுதான். எப்பவும் கஷ்டப்படணும். எந்த இடத்துல அவன் இருக்கணுமோ அந்த இடத்துக்கே அவனை அனுப்பி வைக்கிறேன். அதுவும் ஒரு அடிஷனல் சார்ஜோட. என்னது? இங்க பாரு, முதல் சார்ஜ் அக்ஷயோடைய மர்டர். இப்போ இன்னொரு பழி. எங்க போலீஸ் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, அங்க இருந்த அந்த கில்லி தண்டா பிளேயர் கரண் தப்பிச்சு ஓடி போயிட்டான். இந்த 2வது பழி இருக்கே, இதை போனஸா எடுத்துக்கோ பேபி. அந்த கில்லி தண்டா பிளேயர் என்ன ஒரு வழி பண்ணுவேன்னு சொன்னால, இப்ப ஒரு வழி பண்றதுன்னா என்னன்னு நான் அவனுக்கு காட்ட போறேன். இந்த முறை அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ண போறேன். அந்த பாதிப்புல அவன் வாழ்க்கையில இனிமேல் என்னைக்குமே என் கிட்ட ஏடகுடமா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டான்.